இந்த சின்ன பையன் ஃபுட்டை சாப்பிடலான்னு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வைக்கிறான். அது அவனுக்கு சுத்தமா பிடிக்காம அப்படியே கீழே துப்பிடுறான். உடனே அந்த பையனுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த தட்டுல இருந்த ஃபுட்டை அப்படியே கையில எடுத்து மிருகத்தனமா சாப்பிட்டு காமிச்சு, இப்ப நீ இதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பையன் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா அவன் நான் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்றான். அப்ப அவங்க அப்பாவும் வேணா அவனை ஃபோர்ஸ் பண்ணாதன்னு சொல்றாரு. உடனே அவங்க டேபிள்ல இருந்த எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுட்டு வெறி பிடிச்ச மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. அதனால அந்த சின்ன பையன் பயந்து போய் பயங்கரமா அழுதுகிட்டே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறான். உடனே அவங்க அமைதியா எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தா அப்படியே அவங்க அம்மாவுடைய கேரக்டர் வேற மாதிரி இருக்கு. அப்படியே நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம காலையில நான் வீட்லயே இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒண்ணுமே புரியல. அப்ப கூட அவரு அதை பெருசா கண்டுக்காம அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா படிக்கட்டுல ஏறி மேல போலான்னு பாக்குறாரு. அப்ப அவருடைய ஒய்ஃப் கையில சுத்தியில எடுத்துட்டு வந்து பின்னால நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு பயத்துல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. உடனே அவங்க சுத்தியில வச்சு பயங்கரமா ஒரு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரு அந்த அடியில இருந்து எல்லாம் எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, அதே சுத்தி எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பொண்ணையே அடிக்க வராங்க. உடனே ஒரு குறுக்க ஓடி போய் அவருடைய பொண்ணை காப்பாத்துறதுக்காக இடையில கையை வச்சு தடுக்கிறாரு. அவங்க அவருடைய கையிலேயே பயங்கரமா அடிச்சு கையையே உடைச்சிடுறாங்க. உடைச்சிட்டு அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுட்டு நடந்து போறாங்க. போகும்போது வழியில அப்படியே ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. அது அவங்க கால்லயே குத்திக்குது. ஆனா அப்ப கூட அவங்களுக்கு சுத்தமா வலிக்கவே இல்லை. நேரா ரூம்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சில நொடிகள்லயே அதே லேடி மறுபடியும் படிக்கட்டு வழியா ஏறி வராங்க. வந்து அவங்க ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஓடி வராங்க. அவருக்கு பயத்துல ஒண்ணுமே புரியல. அதனால அவர் சந்தேகப்பட்டு அந்த ரூமை போய் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா உள்ள யாருமே இல்ல, காலியா இருக்குது. அப்பதான் அவருக்கே புரியுது, இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தது அவருடைய ஒய்ஃபே கிடையாது, அந்த வீட்டுல ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு.